ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா எட்டியத்திலி அப்படிங்கிற ஒரு கோயில் தான். எட்டியத்திலி அகத்தீஸ்வரர் கோயில். இது வந்து ஃப்ரண்டில் வந்து குளம் இருக்குது. இங்கே நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஒரு பாரம்பரியமான கோயில். அதாவது அஷ்டம சனி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் என் சிஸ்டருக்கும் அஷ்டம சனி இருக்குது. சிம்ம ராசி, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். அதனால தான் இங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். 6 மணிக்கு ட்ரெயினு. 10 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போய் திருச்சியில் வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அப்புறம் திருச்சியிலேருந்து காலையில் விடிஞ்ச உடனே 7 மணிக்கு பஸ் ஏறினோம். பஸ் ஏறி அங்கே ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலு. புதுக்கோட்டை அறந்தாங்கி இறக்கி விட்டாங்க. அப்புறம் அறந்தாங்கியில் இறங்கி நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டோம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு. இது வந்து பெயிண்டிங்லாம் எதுவுமே பண்ணல. ரொம்ப பாரம்பரியமான கோயில். இருக்கிற சிவனை கும்பிட்டு நம்மளோட ஜனன ஜாதகத்தை அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அஷ்டமச்சனியோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போனோம். அதோட லாங் வீடியோ தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்வதி அம்மன். இது வந்து சுற்று பிரகாரம் பாலாலயம் வேலையாயிட்டிருக்கு கும்பாபிஷேகத்துக்காக. அதனால் வந்து கோயில் வந்து இப்படி தான் இருக்குது. நடராஜ மூர்த்தியும் இருக்காங்க, பார்வதி சிவன் எல்லாமே இருக்காங்க. இங்கே இருக்கிற சனீஸ்வரர் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்மளோட ஜனன ஜாதகத்தை வந்து சனீஸ்வரர்கிட்ட வச்சு தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. அஷ்டம சனி இருக்கிறவங்க, நடந்துகிட்ருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ராசிக்கு ஆனாலும் சரி, அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கிறவங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க. இது வந்து அறந்தாங்கியிலேருந்து 5 கிலோமீட்டர் வரும். திருச்சி போய் தான் போகணும். டைரெக்டாக வந்து ஈரோட்லேருந்து பஸ்ஸு கிடையாது. எங்களை சனிக்கிழமை போய் அதை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து ட்ரெயின் ஏறிட்டு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து பிள்ளையார்பட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கு போட்டுட்டு அப்புறம் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.